இங்கே வருகின்றிருக்கின்ற அனைத்து சித்த வித்தியார்த்திகளுக்கும் அன்போடு ஆத்மவிசுவாசத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுருக்கமாக சொல்லிடுறேங்க, அதிக நேரம் எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. சொக்கலிங்கம் ஐயா ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காரு. என்னன்னா, நீங்கள் என்ன பயிற்சி எடுத்தாலும் முடிவு நீங்கள் ஒரு சமாதியை தேடணும். அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஆன்மீக தோட்டத்தை வாங்கியிருக்காரு. அவருக்கு முதல்ல ஒரு நமஸ்காரம் சொல்லிக்கிறேங்க. அடுத்து திறமையாக பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் விடையை வாங்கிக்கிறேன். தாவோயா பேசும்போது தான் நான் பேசுகிறேன், கொஞ்சம் பேசுகிறேங்க. நாம் சித்த வித்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் மனதாலும் வாக்காலும் கர்மாவாலும் சத்திய விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம். நிரபராதியான ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு நாம் சத்திய பிரமாணம் கொடுத்துட்டு அவங்க கற்றுக் கொடுக்குற பயிற்சியை வாங்கிக்கிறோம். இதில் இருக்கிற ரகசியத்தை மட்டும் நான் சொல்லிடுறேங்க. மனதால் அப்படிங்கிறது நினைவதில் இணைஞ்சிடும், இணைஞ்சிடும். இந்த நினைவு நீங்கள் நல்ல நினைவு நினச்சா உங்கள் உயிர் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இதில் களங்கம் உள்ள நினைவுகள் நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் உயிர் பாதிச்சிடும். அப்போது உங்கள் உயிரை பாதிக்கக்கூடிய துர்குணங்களை நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் தவம் பண்ணுறதுல பிரயோஜனம் எல்லாம் போயிடும். இப்போது நினைவுக்குண்டான விஷயத்தை சொல்லிட்டேன். அடுத்தது வாக்கால். வாக்கு அப்படிங்கிறது நாம் பேசக்கூடிய பேச்சு. நம்ம பேசக்கூடிய பேச்சு பேசிக்கிட்டே இருந்தோம்னா உள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தி செலவாகுது. அந்த ஜீவசக்தி செலவாகாமல் நீங்கள் நடந்துக்கோங்க. ஏன்னா உங்கள் ஜீவசக்தி பேசுறதுனால விரயமாகுது. அப்போது உங்களுக்கு தவம் பலிக்காது. பிரயோஜனங்களாம் கூட போயிடலாம் பேசிகிட்டே இருந்தீங்க. பேச்சாளர்கள்லாம் பாருங்கள், கொஞ்சம் குறுகிய கால அளவுலேயே அமைதியாகிடுறாங்க. அதனால் நம்ம சாமி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, வாக்கால் கூட தன்னுடைய உயிரை பேசி செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தியம். அந்த சத்தியத்தில் அது இருக்குது. வாக்கால் என் உயிரை பாதிக்காமல் நடந்து கொள்வேன். ரைட். மூணாவது கர்மாவால் நான் தடமாறாமல் நடந்துப்பேன் அப்படின்றாரு. கர்மாங்கிறது ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சொல்லிட்டு சிவானந்த குறிப்பிட்டிருக்காரு. உங்கள் மூச்சு இருக்கு பாருங்கள், உங்கள் மூச்சு சுவாசமாக வெளியே உள்ளே நடந்தால் அது உன் ஜீவன் செலவாகி கொண்டிருக்கிறது. அதுக்கு சாமி என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய ஜீவன் மூக்கில் வெளியே உள்ளே செல்லாமல் கதாகதம் என்று சொல்லப்படுகின்ற கண்டத்திலிருந்து மேலே ஏற்றி கண்டத்துக்கே எனக்கு இப்படியே செய்து கொண்டிருந்தால் உன்னுடைய உயிர் காற்று வெளியே வந்து போவதில்லை, உள்ளேயே மேலும் கீழும் நடந்து கொள்வதால் சத்தியம் ஜெயிச்சது. இந்த மூணுலேயே சித்துகாரர் முழுசும் வந்துக்குங்க. பேசி உன்னுடைய உயிரை செலவு பண்ணுறதில்லை, கண்டதை நினச்சி உங்கள் உயிரை செலவு பண்ணுறதில்லை. அதுக்கப்புறம் உள்மூச்சு வாங்கி உங்கள் உயிரை சேதப்படுத்துறதில்லை. அதனால் இந்த மூன்றிலையுமே நீங்கள் சரியாக இருந்தால் உங்களுக்கு மோட்சம் நிச்சயம். அந்த மோட்சம் நிச்சயம் ஆன பின்னாடி பாருங்கள், ரெடியாக வச்சுருக்காரு நம்ம ஆன்மீக தோட்டத்தில் சொக்கலிங்கம் ஐயா. யாருக்கு அப்படின்னா சித்த வித்தியார்த்திகளுக்கு கண்டிப்பாக இந்த இடத்தில் சமாதி உண்டு. தமிழகம் முழுவதும், ஏன் இந்தியா முழுவதும் இருந்து வந்தாலும் நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. நான் பேசியிருக்கேன் அவரோட. அந்த அளவில் செயல்படக்கூடிய நம்ம சொக்கலிங்க ஐயாவுக்கு நன்றி சொல்லிட்டு இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்குமே மனசார நன்றி சொல்லிக்கிறேன்.
இந்த வெள்ளையாளை பார்த்தாலே உள்ள ஒரு மகிழ்ச்சி வருதுங்கய்யா. இது நிஜம் நான் பேசுறது. உங்களை நான் உடனே கும்பிடுறேன் அப்படின்னா நான் கும்பிடுறது இல்லைங்கய்யா. அந்த வெள்ளையை பார்த்தோன்னே உள்ளத்திலிருந்து வெளியே வருது அந்த நமஸ்காரம். தொடர்ந்து செயல்படுவோம், ஆனந்தமாக இருப்போம். நன்றி, நன்றி, நன்றி.